ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்க புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி நடந்து அவர் ஊழியம் செய்தார். கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்ல தேவனுடைய ஒரே பேரான குமாரன். மனுகுலம் கெட்டுப்போச்சு, பாவத்தில் விழுந்து விட்டது, மனிதர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து 3.5 வருடம் நமக்காய் மனிதர்களுக்காய் ஊழியம் செய்து அநேக ஜனங்களை விடுதலை கொடுத்து, நோய்களை சுகமாக்கி, பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்து, அவர் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கைகளிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு, தலையில் முடி சூடப்பட்டு, அடிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, முதுகிலே வாரினால் அடித்து உழப்பட்ட நிலம் போல் காணப்பட்டு, தன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அப்படியாப்பட்ட ஆண்டவர் கிராமங்களில் நடந்து, தன் கால்பட நடந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவரே நடந்து, நம்ம எல்லாரும் அப்படி தானே சொல்கிறோம், கர்த்தரை நான் பின்பற்றுகிறேன், இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். அப்போ கர்த்தர் சொன்ன வசனங்களை நம்ம பின்பற்றுகிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் எப்படி நடந்தாரோ நாமும் நடக்கணும் அல்லவா? அப்போ கிராமங்களில் இன்றைக்கி அதை பார்க்க முடியறதில்ல. ஊழிய அழைப்பை பெற்ற எல்லா ஊழியர்களும் கிராமங்கள் ஏசப்பா போல் நடந்து, இப்போ ஒரு பஞ்சாயத்துக்குட்பட்ட ஒரு கிராமத்துக்குட்பட்ட இடங்களில் குறைச்சலாக 3-4 சபைகள் இருக்குது. அவங்க எல்லோரும் ஒன்று கூட என்ன பண்ணலாம், அந்தந்த கிராமங்களில் நடந்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தினால் கட்டாயம் ஒரு எழுப்புதல் சீக்கிரம் வந்துடும். அதை யாரும் செய்வது இல்லை. ஏசப்பாவே நடந்திருக்காங்க, நம்ம நடக்க முடியாதா? நானும் தனிப்பட்ட ஒரு நபர் தான். அன்னுடைய வசனம் கொஞ்சம் தெரியுது, அதனால் ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது இந்த யூடியூப்பில் போடுறோம். வரம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள், தனக்கென்று ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்து அதில் வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் கிராமங்களில் நடந்து ஊழியங்களை கட்டாயம் செய்யணும். அதுதான் ஏசப்பா விரும்புகிறாங்க. பிரயாசப்படுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலாவது கிராமங்கள் தோறும் நடந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லுவோம், சுவிசேஷம் அறிவிப்போம், நற்செய்தி தாள்களை கொடுப்போம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். அல்லேலூயா.